Alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah, amma ba'd. Fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidun Majid. Allahumma barik ala Muhammad وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிக பெரும் அருளினால் ரமலானுடைய மாதத்தினுடைய பாதி நாட்களை நாங்கள் கடந்து விட்டோம். மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் கடந்த நாட்களில் நாங்கள் தவறவிட்ட அமல்களை, எந்த தௌபாவை நாங்கள் செய்யவில்லையோ, எந்த திக்ருகளை நாங்கள் செய்யவில்லையோ, எந்த குர்ஆனை எடுத்து நாங்கள் ஓதவில்லையோ, இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய நாட்களிலாவது நாம் மனம் திருந்தி அல்லாஹுக்காக மீண்டும் நம்மை நாம் பரிசீலனை செய்து இன்ஷா அல்லாஹ் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. கண்ணியமானவர்களே, சூரா முஹம்மத் 44வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனம் மிக முக்கியமான ஒரு விஷயங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. மனிதனை பொறுத்தவரைக்கும் வஅ்புது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு மௌத்து வருகின்றவரை அல்லாஹுவை வணங்க வேண்டும். இந்த உலகத்திலே மனிதன் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் ஹத்தா யஅதியக்கல் யகீன், மரணம் வருகின்றவரை அவன் அல்லாஹுவை வணங்க வேண்டும். அல்லாஹுவை வணங்குவதற்கன்றி வேறு எதற்காகவும் அவன் படைக்கப்படவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனுடைய 67வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்திலும் இதே போன்ற ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகின்றார். நாம் எல்லாம் பிரபலியமாக கேள்விப்பட்டிருப்போம். அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் முக்கியமான ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகின்றார். உங்களில் செயல்களில் எவர் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக. இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை தான். அல்லாஹ் இந்த துனியாவை ஜீனத்து ஹயாத் துனியா, ஒரு அலங்காரமாக நம்மை படைத்து விட்டான். பார்க்கும் இடமெல்லாம் கவர்ச்சிகள், பார்க்கும் இடமெல்லாம் அலங்காரங்கள், பார்க்கும் இடமெல்லாம் மனதை பறிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், எங்கு பார்த்தாலும் வனஹன் நஃப்ஸ் அனில் ஹவா, மனோ இச்சைக்கு கட்டுப்படக்கூடிய சூழல், எங்கு பார்த்தாலும் ஹராமான காரியங்கள், எத்திசையில் திரும்பி பார்த்தாலும் மனிதன் ஈமானை பலகீனப்படுத்தக்கூடிய காரியங்கள், எல்லா ஃபித்னாக்களும் சூழ்ந்த ஒரு நிலையிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, நம்முடைய செயல்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றது. ஒமன் அஹ்ஸன கௌலா, நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்? அஹ்ஸனாக, அழகியதாக, கண்ணியமானதாக, அவ்வாறு இருந்தால்தான் ஒமன் அஹ்ஸன கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க முடியும். அப்போ நம்முடைய செயல்கள், நம்முடைய பண்புகள், நம்முடைய குணங்கள் ஒரு கெட்ட குணங்களாக, கெட்ட பண்புகளாக, கெட்ட செயல்களாக, கெட்ட சிந்தனைகளாக இருந்தால் ஒமன் அஹ்ஸன கௌல் அங்கே என்ன செய்யாது? பயனளிக்காது. நம்முடைய அஹ்ஸன், நம்முடைய குணம் பயனளிக்காது. இப்போ பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு வார்த்தை ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த. ஹலக்க என்றால் என்ன? படைத்தல். வல் ஹயாத்த, ஹலக்கல் மௌத வல் ஹயாத், படைப்புக்கும் மரணத்திற்கும் மத்தியில் அஹ்ஸனு அமலா, நல்ல அமல்களை செய்ய வேண்டும். இதுதாங்க ரொம்ப சிம்பிளாக அல்லாஹ் நம்மளை இங்கே சொல்லி காட்டுகிறான். உன்னை படைத்தேன், மரணிக்க செய்கிறேன், இரண்டுக்கு மத்தியில் நீ நல்லவனாக வாழ வேண்டும். இவ்வாறு நீ வாழ்கின்றாயா என்ற சோதனை தான் இந்த உலகத்திலே மிச்சம் இருக்கின்றது. ஒருவேளை நாம் நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்தோமே ஆனால்
அல்லாஹ்வுக்கு விசுவாசம் இல்லாதவர்களாக வாழ்ந்தோமேயானால் நம்முடைய நிலை அவ்வளவுதாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் மிக தெளிவாக தெளிவுபடுத்தி காட்டுகின்றான். மனிதனுக்கு நாம் பாதையை காட்டினோம். இன்னா ஹதைனாஹு சபீலா, மனிதனுக்கு பாதையை காட்டுகிறோம். நல்லா கவனிக்கணும். பாதை என்றால் நமக்கு எதுங்க பாதை? குர்ஆனும் சுன்னாவும். யாருடைய புரிதலில் புரிய வேண்டும்? சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்கள் புரிய வேண்டும். அவ்வாறு புரிந்தால் மட்டும்தான் நம்முடைய பாதை இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், அந்த பாதையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை போகும். நம்முடைய சுய விளக்கத்தின் அடிப்படையில் புரிந்து கொண்டால் சரியாக இருக்காது, சரியாக விளங்கி கொள்ள முடியாது. அப்போ ஒரு மனிதனிடத்திலே மிக முக்கியமான தேவை அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறது. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அஹ்சன், அங்கேயும் அழகிய குணங்கள் இருக்க வேண்டும். இங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னா ஹதைனாஹு சபீல், உங்களுக்கு நான் பாதையை காட்டுகின்றேன். இம்மா ஷாக்கிர், நல்ல மனிதனாக இருக்கின்றாயா, வ இம்மா கஃபூரா, நன்றி கட்டவனாக இருக்கின்றாயா. அப்போ அல்லாஹ் இங்கே சொல்லிட்டு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை இங்கே சொல்லி காட்டுறான். இந்த வசனத்திற்கு முன் உள்ள வசனத்தை நீங்கள் பாருங்கள். 76வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனம், இன்னா ஹலக்னல் இன்சான், நிச்சயமாக நான் தான் என்ன செய்தேன்? மனிதனை படைத்தேன். மின் நுத்ஃபா அம்சாஜின் நப்தலீஹி அம்சாஜின் நப்தலீஹி, நான் தான் மனிதனை படைத்தேன். எவ்வாறு படைத்தேன்? ஆணையும் பெண்ணையும் இணைத்து அவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த இந்திரிய துளை மூலமாக நான் தான் நிச்சயமாக மனிதனை படைத்தோம். நப்தலிஹி ஃபஜஅல்னாஹு ஸமீஅம் பஸீரா, மனிதனை சோதிப்பதற்காக தான் படைத்தோம். இங்கு அல்லாஹ் சோதனையாக எதை இங்கே மையப்படுத்துகின்றான்னு சொன்னால் நன்றாக கவனிக்க வேண்டும். நம்ம என்ன தலைப்பை பார்க்குறோம் அப்படின்றத சுருக்கமாக சொல்கிறோம். ஒரு மனிதத்தில் இருக்கக்கூடிய நற்குணம், ஒரு மனிதன் நற்குணத்தோடு கடந்தால் மட்டும்தான் அவன் பாதையை வெற்றி அடைய முடியும். எந்த நிலையில் அவன் வந்தாலும் சரிதான், துனியாவுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரிதான், அவனுடைய தீனுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரிதான், அரசியல் களமாக இருந்தாலும் சரிதான், ஆன்மீக பயணமாக இருந்தாலும் சரிதான், குடும்பத்தினுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரிதான், இபாதத்துடைய செயல்களாக இருந்தாலும், எல்லாவற்றிற்கும் மிக முக்கியமானது என்ன தேவை? அஹ்சன். அஹ்சன் இல்லாமல் உங்களால் என்ன செய்ய முடியாது? எதையும் உங்களால் கடந்து செல்லவே இயலாது. இங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், மனிதா உன்னை நான் படைத்தேன். எப்படி? இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்சாஜின் நப்தலிஹி ஃபஜஅல்னாஹு ஸமீஅம் பஸீரா. இங்கே சொல்லுகின்ற வார்த்தை என்ன? உன்னை சோதிப்பதற்காகத்தான் படைத்தேன். எதை கொண்டு அல்லாஹ் சோதிக்கின்றான் சொன்னால், கேட்பவனாக, காது கேட்பவனாக. இப்போ பாருங்க, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? கேள்விப்பட்டதையெல்லாம் பரப்புவன் யார்? யாரு? பொய்யன். தெரியாது. என் மீது அளவு கடந்து நம்பிக்கை வைப்பீங்க, நான் என்ன சொன்னாலும் நீ செய்வீங்க, மார்க் அறிஞர்ப்பா, நல்லவர்ப்பா, எனக்கு தெரிஞ்சவர்ப்பா, ரொம்ப இஹ்லாஸானவர்ப்பா, நல்ல தொழக்கூடியவர்ப்பா, அவர் உண்மையை தான்ப்பா பேசுவார், அவர் சொல்கிறதை கேட்பீங்க. ஆனால் உண்மையில் அவர் மீது ஒரு வெறுப்புணர்வோடு, காழ்ப்புணர்வோடு பேசியிருப்பார். நிலைமை என்ன ஆகும்? இங்கே எது பாதிக்குது? நற்குணம் பாதிக்குது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், கேட்கின்ற விஷயம் கூட இங்கே ஒரு சோதனை தான். பிறகு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பார்ப்பவனாக. இந்த பார்வை, இந்த கண், சுபஹான் அல்லாஹ், இது மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய பார்வை தவறான ஹராமான காரியங்களை பார்த்தால் அதுவும் பாவமாக கருதப்படும். அப்போ இதெல்லாம் ஒரு நற்குணத்தோடு கேட்கக்கூடிய விஷயம், பார்க்கக்கூடிய விஷயம், உள்ளங்களில் எண்ணக்கூடிய விஷயங்கள். இன்னமல் அஅமாலு பின்னியா, எண்ணங்களை பொறுத்து தான் நம்முடைய செயல். நீங்கள் எதை எண்ணுறீங்க, எதை நினைக்கிறீங்க, அந்த நினைப்பு தான் என்ன செய்யும்? செயல்பாடுகளாகும். அந்த செயல்பாடுகள், எண்ணங்கள் சரியாக இருந்தால் செயல்பாடுகள் சரியானதாகும், எண்ணங்கள் தவறாக இருந்தால் செயல்பாடுகளும் தவறாகும். இப்படி நிறைய விஷயத்தை சொல்லி கொண்டே போகலாம். அஹ்சன், அழகிய குணத்திற்கு நாம் நுணுக்கமாக, இதெல்லாமே ரொம்ப நுணுக்கமாக வெளிப்படையாக அறியப்படாத சில விஷயங்கள் தான். நம்ம கவனித்து பார்த்தோன்னா இங்கே அல்லாஹ் என்ன செய்கிறான்?
நற்குணங்களை பற்றி பேசுகிறான், ஒரு மனிதனுடைய நற்செயல்களை பற்றி பேசுகிறான். அல்லாஹ் இங்கே பாருங்கள், இன்னா ஹதைனாஹு சபீல், மனிதருக்கு பாதையை காட்டுகிறோம். இம்மா ஷாக்கிர், நல்ல மனிதனாக இருக்கின்றானா, இம்மா கஃபூரா, அல்லாஹுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றானா. நன்றி கெட்டவனாக இருந்தால் என்ன ஆகும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்தது, இன்னா அஅதனா லில் காஃபிரீன ஸலாசிலா, நன்றி கெட்டவனாக இருப்பதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் அல்லாஹ்வை புறக்கணிப்பது, அல்லாஹ்வை மறுப்பது, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, அல்லாஹ்வின் மீது தவறான எண்ணங்கள் இருப்பது, மனிதர்கள் மீது தவறான சிந்தனைகள் இருப்பது, சிந்தனையாலும் பார்வைகளாலும் உள்ளங்களாலும் கெட்ட எண்ணங்களை கொண்டு கெட்ட செயல்களால் நம்முடைய உள்ளங்களிலே கற்பனைகளை உருவாக்குவது, இதெல்லாம் ஒரு மனிதன் அவனுக்கு நன்றியற்றவனாக, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவனாக, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனாக வாழுகின்ற ஒரு நிலை வந்துவிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒருவேளை நன்றி கெட்டவர்களாக, நம்மிடத்தில் நற்குணம் இல்லாதவர்களாக, நல்ல இபாதத் இல்லாதவர்களாக, நிராகரிப்பவர்களாக நாங்கள் ஆகிவிட்டால், இன்னா அஅதனா லில் காஃபிரீன ஸலாசில வ அக்லாலம் வ ஸஈரா, அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே நரகத்திலே அரிகாண்டங்கள், இரும்பினாலான நரகத்திலான அரிகாண்டங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். கொழுந்து விட்டெறி நரக நெருப்பிலே தூக்கி வீசப்படுவார். கைகளிலே கை விலங்கு நெருப்பாலான கை விலங்குகள் அவர்களுக்கு விலங்குகள் அணிவிக்கப்படும். நரகத்திலே கடுமையான தண்டனைகள் இருக்கும். இதெல்லாம் காரணம் ஒரு நற்குணம் இல்லாமல், நன்றி உணர்வுகள் இல்லாதவர்களாக, அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்ற சூழல். அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, மிக முக்கியமாக ஒரு சின்ன ஒரு செய்தியை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகின்றேன். சூரா முஹம்மதிலே அல்லாஹ் ஒரு நற்குணமுள்ள செயல்களை பற்றி மிக தெளிவாகவே பேசி காட்டுகின்றான். 44வது அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனம். இங்கே சூரா முஹம்மது 47. இந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், ஒரு இபாதி, ஒரு நல்ல அடியான், அந்த அடியான் அல்லதீன கஃபரு வஸத்து அன் சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் ஒரு அடியான் அல்லாஹுடைய பாதையில் செயல்படுவன் தான் அல்லாஹுடைய அடியான். அல்லாஹுடைய பாதையில் செயல்படவிட்டால் அவன் யார்? அல்லாஹுடைய அடியானா? நிச்சயமாக அல்லாஹுடைய அடியான் ஆக மாட்டான். அன் சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையிலே செல்கிறான். அல்லாஹுடைய பாதையிலே செல்வது நம்மிடத்திலே சில இடத்திலே தவறான எண்ணங்கள் கூட இருக்கிறது. உயிரை தியாகம் செய்வது மட்டுமல்ல, உங்களுடைய வியாபாரத்தில் ஹலாலை பேணுவது கூட, உங்களுடைய தொழுகையை உயிரோட்டமாக வைப்பது கூட, இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் தான தர்மங்கள் செய்வது, பொறுமை கொள்வது, இரக்கங்குள்ளவர்களாக இருப்பது, நற்குணம் உள்ளவர்களாக இருப்பது, நல்ல பண்புகளாக இருப்பது, இபாதத்துகளை தொடர்ச்சியாக சரியாக செய்வது, இதெல்லாம் அல்லாஹுடைய பாதை. இன்னும் மிக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்ன ஸலா, தொழுகின்ற தொழுகை அல்லாஹுக்குரியது. ஒன் நுஸ்கி, அல்லாஹுடைய பாதையில் அறுத்து பலியிடுகின்ற பிராணி, அதுவும் சரி. அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் கொடுக்கக்கூடிய தான தர்மம், அதுவும் யாருக்காக இருக்கின்றும்? அல்லாஹுக்காக. ஒல் மஹ்யா, அவனுடைய வாழ்வு அல்லாஹுக்குரியதாக. ஒல் மமாத், அவனுடைய மரணம் யாருக்குரியதாக? அல்லாஹுக்குரியதாக. இந்த சொன்ன இந்த 5 விஷயங்கள், குல் இன்ன ஸலா வல் நுஸ்கி வல் மஹ்யா வல் மமாத், இவைகள் அனைத்தும் அல்லாஹுக்காகவே அமையப்பட வேண்டும். இதுவும் என்னது? நற்குணம் தான். இதுவும் நல்ல செயல்கள் தான். எல்லாமே லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகில தன்னுடைய இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா விஷயங்களும். காரணம், அல்லாஹ் படைத்த நோக்கமே அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உன்னை சோதிப்பதற்காக தான் படைத்தேன். ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, வாழ்வுக்கும் மரணத்திற்கும் மத்தியிலே நீ எப்படி வாழுகின்றாய் என்பதற்காக, ஒரு சோதனைக்காகவே உன்னை நான் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்று சொன்னால் இங்கே யோசித்து பாருங்கள், ஒரு முஃமின் அவனுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களிலும் அல்லாஹ் பங்கு கொள்கிறான். ஒரு இபாதி, ஒரு நல்லடியான், அவன் செய்கின்ற நற்குணங்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவனுடைய இபாதத்தில் யார் பங்கு கொள்றா? அல்லாஹும் உதவி செய்கின்றான். எப்படி பாருங்கள், பொதுவாகவே இந்த வசனத்தை கேளுங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லதீன கஃபரு வஸத்து அன் சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் செல்லுகின்ற மனிதனை அதல்ல அமாலஹும்,
எவனேனும் தடுத்தால் அல்லாஹ் அவர்களை அழித்து விடுவான். சுபஹான் அல்லாஹ். நம்ம சொல்லுவோங்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகாலை தொழுது விட்டால் யாருடைய பாதுகாப்பு கிடைக்கும்? சத்தமாக சொல்லுங்க. அல்லாஹுடைய பாதுகாப்பு உள்ளவனை யாராவது ஏதாவது செய்ய முடியுமா? நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய முற்படுறீங்க, தவக்கலை ரப்பிட்ட வைக்கிறீங்க, இதற்கு பிறகு உங்களுக்கு உதவி செய்ய யாராவது இருக்காங்களா? யாரும் கிடையாது. ஆனால் அதிலும் எங்கள்கிட்ட பலகீனம் வருதுன்னா நம்முடைய ஈமானில் பிரச்சனை, நம்முடைய தவக்கலில் பிரச்சனை இருக்குது, நம்ம சரியாக தவக்கல் வைக்கலை. இங்கே அல்லாஹ் சொல்கிறான், எவன் அல்லாஹுடைய மார்க்கத்தை சன்மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டானோ அவனை தடுக்கக்கூடியவன், நிராகரிக்கக்கூடியவன் அவனை தடுத்தால், அல்லாஹுடைய அன் சபீலில்லா அல்லாஹுடைய பாதையில் செல்ல வேண்டும் என்ற மனிதனை யாரேனும் தடுத்தால் அதல்ல அமாலஹும் அவனுடைய செயல்களை அல்லாஹ் பாழாக்கிடுவான். இங்கே அல்லாஹ் யாரை சொல்லுகின்றான்? நிராகரிப்போர், பொறாமைகாரர்கள், கெட்ட குணம் உள்ளவர்கள், கெட்ட சிந்தனை உள்ளவர்கள், நமக்கு தீங்கு தர, ஒரு முஃமினுக்கு தீங்கு தர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு அதல்ல அமாலும் அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவான். அல்லாஹ் ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு. தொடர்ந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒரு முஃமின் எப்படி இருப்பான், அவனுடைய செயல்கள் எப்படி இருக்கும். வல்லதீன ஆமனு ஈமான் கொண்டு, வஆமிலுஸ் ஸாலிஹாத்தி ஸாலிஹான் நல்ல அமல்களை செய்து, வஆமிலுஸ் ஸாலிஹாத்தி வஆமனு பிமா நுஸ்ஸில அலா முஹம்மத், நுஸ்ஸில அலா முஹம்மத், முஹம்மதுக்கு இறக்கி அருளப்பட்டது. எது இறக்கி அருளப்பட்டது? குர்ஆன். வஹுவல் ஹக், அதுதான் சத்தியம் என்று. மிர் ரப்பிஹிம், அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது. யார் புறத்தில் வந்தது? இப்படி ஒரு மனிதன் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கி அருளப்பட்டது வஹுவல் ஹக், அது உண்மை என்று ஏற்று அதை நம்பிக்கை கொள்கிறான், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது என்ற நம்பிக்கை கொள்கின்றானோ அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கஃபர அன்ஹும் சய்யிஆத்திஹிம் வ அஸ்லஹ பாலஹும். இது ரொம்ப அழகான வார்த்தைங்க. இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், கஃபர அன்ஹும், யார் இவ்வாறு ஈமான் கொண்டார்களோ, இவ்வாறு இந்த செயல்களில் ஈடுபட்டு விட்டார்களோ, சாலிஹான அமல் செஞ்சு ஈமான் கொண்டு அல்லாஹ்வின் தூதரை ஏற்றுக்கொண்டு குர்ஆனை ஏற்றுக்கொண்டார்களோ, கஃபர அன்ஹும், அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை என்ன செஞ்சிடறான்? சுப்ஹான் அல்லாஹ், மன்னிச்சிடறான், அவருடைய பாவங்களை போக்கி விடுகின்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வ அஸ்லஹ பாலஹும், அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்களின் நிலைமைகளை சீராக்குறான். யோசிச்சு பாருங்க, இந்த வசனத்தை வசனமாக நம்ம படிக்கிறத விட ப்ராக்டிக்கலாக யோசிப்போம். எப்படி ஒரு மனிதன் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு சாலிஹான் நல்ல அமல்களை எல்லாம் செய்து குர்ஆனை ஏற்று, குர்ஆன் எப்படி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததோ அந்த கற்றுக் கொடுத்ததின் அடிப்படையில் வாழ்ந்து முஹம்மது நபியை நபியாக ஏற்றுக்கொண்டு அந்த தூதருடைய வாழ்க்கையை செயல்படுத்தி உறுதியான நம்பிக்கை கொண்டவனாக இருந்தால் அல்லாஹுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவான். வ அஸ்லஹ பாலஹும், அல்லாஹ் அந்த மனிதனுடைய பாவத்தை மன்னித்து விட்டால் அவனுடைய காரியம் லேசாக இருக்குமா கடினமாக இருக்குமா? சத்தமாக சொல்லுங்க, லேசாக ஆகிவிடும். இது யார் சொல்றா? அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு சாலிஹான நல்ல அமல் செய்யக்கூடிய நற்குணம் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற அழகான ஒரு உபதேசம். கண்ணியமானவர்களை சொல்லிட்டு, ஒரு முஸ்லீமுக்கு எதிர்பண்பில் இருக்கிறது யாருங்க? ஒரு முஸ்லீம் அந்த எதிர்பண்பு இருக்கக்கூடிய யார்? இறை நிராகரிப்பாளர், காஃபிர். ஒரு முஸ்லீம் எதை ஏற்றுக்கொண்டிருப்பான்? சத்தியத்தை, குர்ஆனை ஏற்றும். காஃபிர் அசத்தியத்தையும் வழிகேட்டையும் ஏற்றுக்கொண்டிருப்பான். இதுதானே நம்ம சாதாரணமாக சொல்கிறோம். அல்லாஹ் அதை தெளிவுபடுத்துகிறான். ذَلِكَ بِأَنَّ الَّذِينَ كَفَرُوا اتَّبَعُوا الْبَاطِلَ, இறை நிராகரிப்பாளர்களோ பாத்திலில் இருக்கின்றார்கள், பாத்தில் வழிகேட்டில் இருக்கின்றார்கள். அவர்கள் பாத்தில்னா அல்லாஹ்வை நிராகரித்து விட்டு தூதரை புறக்கணித்து விட்டு நற்காரியங்களை செய்யாதவர்களாக, எல்லா விதத்திலும் மாறு செய்யக்கூடியவர்களாக, நன்றி கெட்டவர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய நிலைமை என்ன ஆகும்? சுபஹானல்லாஹ், கடைசியாக ஒரு நிலைமை போய் சேரக்கூடிய இடம் ரொம்ப மோசமான இடம், நரகம். அல்லாஹ் சொல்லிட்டு, வல்லதீன ஆமனு
வல்லதீன ஆமனுத்தபவுல் ஹக்கு மிர் ரப்பிஹிம், ஈமான் கொண்டவர்களோ ஆமனுத்தபவுல் ஹக்கு மிர் ரப்பிஹிம், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்ததை ஏற்றுக்கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். நிராகரிப்பாளர்கள் பாத்திலே ஏற்றுக்கொண்டார்கள், இறை நம்பிக்கை கொண்டவர்களோ அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள். சொல்லிட்டு கதாலிக எதிரிபுல்லாஹு லின்னாசி அம்சாலஹும், இதுதான் இறை நம்பிக்கை கொண்டவருக்கும் இறை நிராகரிப்பவருக்கும் உள்ள ஒரு உவமை, ஒரு உதாரணம் என்று அல்லாஹ் சொல்கிறான். கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். இறை நிராகரிப்பாளர் என்றாலே பாத்திலில் தான் இருப்பாங்க, வழிகேட்டில் தான் இருப்பாங்க, ஓரிரை கொள்கையை மறுத்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் நம்பிக்கை கொண்டவர்களோ ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹை அறிந்திருப்பார்கள், அல்லாஹுடைய பண்புகளை அறிந்திருப்பார்கள், அல்லாஹுடைய தன்மைகளை அறிந்திருப்பார்கள், தூதரின் சொல் செயல் அங்கீகாரங்களை ஏற்றிருப்பார்கள். அவர்கள் தூதருடைய வஹி, தூதருக்கு இறக்கி அருளப்பட்ட இன்ஹுவ இல்லா வஹி யுஹா, வஹியின் அடிப்படையில் வந்து எல்லாத்தையும் ஈமான் கொண்டு நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். ஆனால் இறை நிராகரிப்பார்கள், அதையெல்லாம் புறக்கணிப்பார்கள், புறந்தள்ளி விடுவார்கள், நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள், மாறு செய்தவர்களாக இருப்பார்கள். அவருடைய நிலைமையை அல்லாஹ் ஹாலிதீன ஃபீஹா, என்றென்றும் எங்கே இருப்பார்கள்? அவரெல்லாம் நரகத்தில் இருப்பார்கள். ஆனால் இறை நம்பிக்கை கொண்டோருக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற சுப செய்தியே வேறு, நம்மிடத்தில் ஏற்படுகின்ற நற்குணங்களுக்காக அல்லாஹ் சொல்லுகின்ற பண்புகளே வேறு. அல்லாஹ் அடுத்ததாக சொல்லி காட்டுகின்ற விஷயங்களை பாருங்கள். தொடர்ந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யார் நம்பிக்கை கொண்டார்களோ, யார் உறுதி உள்ளவர்களாக இருந்தார்களோ, யார் ஈமான் கொண்டார்களோ, சாலிஹான அமல்களை செய்தார்களோ, அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்டார்களோ. ஒரு கட்டம் தெளிவாக சொல்ல வேண்டும்னா அல்லாஹுடைய பொருத்தம் வேண்டுங்க. அல்லாஹுடைய பொருத்தத்தின் அடிப்படையில் நற்குணங்களோடு வாழ்ந்து நல்லவர்களாக வாழ்ந்து அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளைகள் கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்து குர்ஆனை ஏற்றவர்களாக வாழ்ந்துட்டாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லுகின்ற சுப செய்தியை பாருங்கள். சயஹ்தீஹிம் சயஹ்தீஹிம் வயுஸ்லிஹு பாலஹும், அவர்களை நேர் வழியில் அல்லாஹ் செலுத்துவான். சயஹ்தீஹிம், அவர்கள் அல்லாஹ் என்ன செய்வான்? நேர் வழியை செய்வான். வயுஸ்லிஹு பாலஹும், அவர்கள் நிலைமைகளை அல்லாஹ் சீராக்குவான். இயல்பு அதுதாங்க. ஒரு நம்பிக்கை கொண்ட அடியான் எல்லா நிலைகளிலும் யார் மீது தாக்குதல் வைப்பான்? ஈமான் கொள்ளக்கூடிய பண்புகளில் ஆறாவது என்ன? வஹதர கைரிஹி ஒமின் ஷர்ரி ஒமினல்லாஹி தஆலா, நன்மை ஏற்பட்டாலும் தீமை ஏற்பட்டாலும் அது யார் புறத்திலிருந்து வந்துச்சு? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களே, ஒரு முஃமினுடைய காரியம் ஆச்சரியமானது. யாருடைய காரியம் ஆச்சரியமானது? ஆமாம், ஒரு முஃமினை தவிர வேறு யாருக்கும் இல்லை. அந்த முஃமினுடைய காரியம் ஆச்சரியமானது சொன்னால் அந்த குணம் என்ன? இந்த குர்ஆனுடைய வசனமும் அதுவும் அதே கருத்தை தான் சொல்லுகிறது. ஒரு முஃமினுடைய காரியம் ஆச்சரியமானது என்றால் அவன் ஒரு விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கின்றான், அதிலே அவனுக்கு நலவு ஏற்படுகின்றது, அவன் வெற்றியடைகின்றான், அவன் நினைத்ததை அடைந்து விடுகின்றான். அது யாருக்கு நன்றி செலுத்துவான்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான், சந்தோஷப்படுவான். ஒரு முஃமினுடைய காரியம் இது ஆச்சரியமானது. அடுத்தது என்ன? ஒரு மனிதன் சில விஷயங்களை எண்ணுகின்றான், முயற்சிக்கின்றான், ஆனால் அது தோல்வியிலே முடிகின்றது, பலகீனத்திலே முடிந்து விடுகிறது. அந்த மனிதன் துவண்டு விடாமல் இருக்கின்றான். அப்பொழுது அவன் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? அல்லாஹ். இதுவும் யார் ஏற்படுத்தியது? அல்லாஹ். அவனுக்கு தோல்வி ஏற்படுதும், நஷ்டம் ஏற்படுதும், துன்பங்கள் ஏற்படுதும், அப்பொழுது அவன் யாரை சார்ந்திருக்கின்றான்? அல்லாஹுவை சார்ந்திருக்கிறான். அவனுக்கு கஷ்டம் வந்தாலும் அல்லாஹுவை சார்ந்திருக்கிறான், அவனுக்கு இன்பம் வந்தாலும் அல்லாஹுவை சார்ந்திருக்கின்றான். இது யாருக்கு மட்டும்தான் நடக்கும்? ஒரு முஃமினுக்கு மட்டும்தாங்க நடக்கும். ஒரு முஃமின் அல்லாதவர்களுக்கு இவ்வாறு நடக்கவே நடக்காது. உண்மையிலேயே நம்பிக்கை கொண்ட அடியார்களுக்கு அல்லாஹ் ஒரு இவ்வளோ பெரிய பாக்கியத்தை வச்சிருக்கிறான் பாருங்கள். அப்போ சயஹ்தீஹிம் வயுஸ்லிஹு பாலஹும், அப்போ அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான், இறை நம்பிக்கை கொண்ட சாலிஹான அமல் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற விஷயம் நேர் வழியில் அவங்க செலுத்துவான். எந்த ரூட்டில் அவங்க போனாலும் சரிதான், அவர்களுக்கு அல்லாஹ் வழிகேடை, சத்தியத்தையும் அசித்தத்தையும், நேரு வழியும் வழிகேட்டையும் அல்லாஹ் என்ன செய்வான்? பிரித்து காட்டுவான். இது சத்தியம், இது அசியம், இது நேரு வழி, இது வழிகேடு, இது நன்மை, தீமை என்பதை அல்லாஹ் என்ன சொன்னான்? خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر, சிறந்த சமுதாயம் என்று சொன்னான். ஏன்? நன்மை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள்.
இந்த 2 விஷயம் தான் நினச்சிக்கிறாங்க. நன்மை ஏவக்கூடியவர்கள் நன்மையும் செய்வார்கள். எத்தனாச்சு? 2. தீமையை தடுக்கக்கூடியவர்கள் தீமையும் செய்ய மாட்டார்கள். தீமையை மொத்தம் எத்தனை பண்பு? 4 பண்பு. இவங்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன? ஹைர உம்மா. யார் இந்த சமுதாயம்? சமுதாயம் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நம்ம தான் சிறந்த சமுதாயம். ஏன் இங்கே ஹைர உம்மத்தன் உஹ்ரிஜத் நாசி தஅமரூன பில் மஅரூஃப், இங்கே தஅமரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். என்ன நன்மையை தீமையை தடுக்கிறது? என்ன இங்கே நற்குணமா கெட்ட குணமா? நற்குணம். அப்போ இந்த நல்ல குணத்துக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான் ஹைர உம்மா, சிறந்த சமுதாயம் சொல்கிறான். சிறந்த சமுதாயம் சொல்கிறான். அப்போ இதெல்லாம் நாங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற விஷயத்தை பாருங்கள். வயுத்ஹிலுஹுமுல் ஜன்னத அர்ரஃபஹா லஹும். அந்த நற்குணம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவர்களுக்கு அறிவித்த இடத்தில், அப்படின்னா என்ன, அந்த குணம் அவர்களிடத்தில் இருந்தாலே ஏற்கனவே அல்லாஹ் டிசைட் பண்ணிட்டான், செட் பண்ணிட்டான். வயுத்ஹிலுஹுமுல் ஜன்னத அர்ரஃபஹா, அவர்களுக்காக அறிவிக்கப்பட்ட இடம், அவருக்காக உறுதி செய்யப்பட்ட இடத்தில், இந்த சொர்க்கத்தில் அங்கே என்ன செய்வாங்க? அல்லாஹ் சொல்வான் ஜன்னத அர்ரஃபஹா லஹும், நீங்கள் செல்லுங்கள், நீங்கள் உள்ளே போங்க, உங்களுக்கான இடம் இதோ. அங்கே சென்றால் அது ஒரு சின்ன நிலைமையை மட்டும் இங்கே விலக்கி காட்டுறேன். நற்குணம் இருந்தாலும் தீய குணம் இருந்தாலும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் இருப்பார்கள், நரகவாசிகள் நரகத்தில் இருப்பார்கள். சொர்க்கவாசிகள் நரகவாசியை பார்க்க முடியுமா? முடியாதா? முடியும். அல்லாஹ் அப்படி தான் அந்த நிலைமையை வச்சிருக்கான். அது ஒரு சோதனை. நரகவாசி சொர்க்கவாசியை பார்ப்பான், சொர்க்கவாசி நரகவாசியை பார்ப்பான். சுப்ஹான் அல்லாஹ். நற்குணத்திற்கும் தீய குணத்திற்கும் உள்ள அழகான ஒரு வேறுபாடு, நன்மை செய்தவருக்கும் தீமை செய்தவருக்குள்ள அழகான ஒரு வேறுபாடு. யோசிச்சு பாருங்கள். நரகவாசி நரகத்தில் இருந்து கொண்டு வேதனை அனுபவித்து கொண்டு சொர்க்கத்தின் இன்பத்தை பார்த்து கொண்டே இருப்பான். இது எனக்கு கிடைக்கலையே, நான் சரியானவனாக இருந்திருக்க வேண்டுமே, நன்றியுள்ள அடியானாக இருந்திருக்க வேண்டுமே, நல்ல உபதேசங்களை நான் ஏற்றிருக்க வேண்டுமே, உபதேசங்களை நான் மறுத்து விட்டேனே, அல்லாஹ்வின் தூதருடைய அழைப்பை நான் புறக்கணித்து விட்டனே, நபிமாரனுடைய அழைப்பை நான் புறக்கணித்து விட்டனே, அல்லாஹ்வின் பக்கம் அழைத்த தாஇ அல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தவர்களின் பக்கம் அந்த உபதேசத்தை நான் புறக்கணித்து விட்டேனே என்ற அந்த கவலை, அந்த சஞ்சலம் அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும். சுப்ஹான் அல்லாஹ். என்றைக்கு அல்லாஹ் அந்த நரகத்திலிருந்து அவனை விடுதலை செய்கின்றான் அப்பொழுது வரை. ஆனால் லா யுஷ்ரிக் பில்லாஹ், இணை வைப்போருக்கு ஒரு பொழுதும் மன்னிப்பே கிடையாது. தன் நாடியோரை அல்லாஹ் மன்னிக்கின்றான், நாடியோரை மன்னிக்கின்றான். நாம் நினைத்து கொண்டிருப்போம் அல்லாஹ் நம்மை மன்னித்திடுவான். அல்லாஹ் அப்படி என்ன அப்படி தான் வைக்கணும். ஒருவேளை நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹ் மன்னிக்காவிட்டால் நம்முடைய நிலை மோசமாகிவிடும். ஆகவே நற்குணங்களை நாங்கள் அதிகம் வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற மிக முக்கியமான வசனம், இந்த வசனத்தை இங்கு அதற்காக தான் இவ்வளோ விஷயத்தை நான் சொன்னேன். அந்த நற்குணங்களில் மிக முக்கியமான நற்குணம் இங்கே அல்லாஹ் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹன்னாஸ். இங்கே அல்லாஹ் சொல்ல யா அய்யுஹன்னா சொன்னால் யாருக்கு அமைஞ்சிரும்? டோட்டலாக காமனாக அமைஞ்சிரும். இங்கே அல்லாஹ் ஒரு இண்டிவிஜுவலாக அல்லாஹ் குறிப்பிட்டு சிலரை சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும். நீங்கள் அல்லாஹுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹுக்கு உதவி செய்தால் என்றால் என்னங்க? அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறது. அவன் தூதர் மூலியமாக அல்லாஹ் எதையெல்லாம் கட்டளையிட்டானோ அந்த கட்டளைகளை செவிமடுப்பது, அதை கட்டுப்படுவது, அதை அப்படியே பின்பற்றுவது, அதை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்வது, புறக்கணிக்காமல் இருப்பது, இப்படி நிறைய விஷயத்தை சொல்லுகிறான். அல்லாஹுக்கு உதவி செய்தால் என்ன உதவி செய்ய போகிறோம்? அல்லாஹுக்கு அடியா அல்லாஹ் உதவி செய்ய முடியுமா? அல்லாஹுக்கு நீங்கள் உதவி செய்கிறது என்ன? அல்லாஹ் உதவி செய்கிறதே அவன் எதை கட்டளை அதை நீ செய்யப்பா, செய். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சுருக்கமான ஒரு செய்தியை சொல்கிறேன். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தாங்க. ஒரு குதிரையிலே பின்னால் அமர்ந்துட்டுருக்காங்க. அமர்ந்துருக்கூடதே ரசூலுல்லாஹ் கூப்பிட்றாங்க, முஆதே அழைக்கிறாங்க. யார் ரசூலுல்லாஹ் சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, முஆதே ஒரு அடியான் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமையை குறித்து நீங்கள் அறிவீர்களா? பொதுவாகவே சஹாபாக்கள்கிட்ட ஒரு குணம் என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் இது சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க?
அல்லாஹ் வ ரசூலுஹு அலம். என்ன சொல்லுவாங்க? அல்லாஹு வ ரசூலுஹு அலம். அல்லாஹும் அவன் தூதரே அலம். ஆனால் சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசிக்கிட்டா கூட சின்னத்தினே செய்வாங்க, பரிமாறிக்குவாங்க. ஆனால் ரசூல்லாட்ட பேசும்போது என்ன செய்ய மாட்டாங்க? தன்னுடைய சொல்லை முந்தி கொள்ள மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல போகிறாங்க, ரசூல்லா நீங்களே சொல்லுங்கள். கேட்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு கேட்குற, முஆதே, ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை குறித்து நீங்கள் அறிவீர்களா? என்ன சொன்னாங்க? அல்லாஹு வ ரசூல். நீங்களும் அல்லாஹ் தான் அறிஞ்சு, எனக்கு என்ன தெரியும். திருப்பி கேட்குறாங்க, சரி அடியானுக்கு அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமை, அடியான் தான் அல்லாஹ்வுக்கு செய்ய கடமை, அப்போ அடியானுக்கு அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமை அல்லாஹ் வ ரசூல். யார் சொல்ல தெரியல. சரி, இப்போ இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் விளக்கி முடிச்சிடும். சொல்கிறாங்க, முஆதே, ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, இதே ஹதீஸு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேறொரு மாதிரியான ஒரு டைட்டிலில் வரும், சப்ஜெக்டும் வேறு. சரிங்களா? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, முஆதே, அல்லாஹ் அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்பது அல்லாஹ்வை வணங்குவதில் பரிசுத்தத்தோடு இணை வைப்பு இல்லாமல் தூய்மையான எண்ணத்தோடு அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டால், இது வணங்கி வழிபடுவது யாருடைய கடமை? அடியானோட கடமை சொல்லிட்டு பிறகு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய கடமை என்ன தெரியுமா? எந்த ஒரு அடியான், இந்த சம்பவத்துக்கு பின்னால் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குங்க, அதுதாங்க இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய கடமை என்ன தெரியுமா? எந்த ஒரு அடியான் தன்னை வணங்குவதில் எந்த விதமான கலப்படம் இல்லாமல் தனக்கு இணை வைக்காமல் வணங்கினானே, அந்த அடியானை தண்டிக்காமல் இருப்பது யாருடைய கடமையா? அல்லாஹ்வுடைய கடமை. சுப்ஹானல்லாஹ். உண்மையிலே இந்த ஹதீஸை கேட்ட முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டே, யா ரசூலல்லாஹ், நான் சென்று சொல்கிறேன், தோழர்களுக்கெல்லாம் சொல்லுவீங்க யா ரசூலல்லாஹ். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தண்டனை, இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி என்பது சாதாரணமானது அல்ல. யௌம நப்திஷுல் பத்ஷத்துல் குப்ரா இன்னா முன்தகிமுன், அல்லாஹ் பிடித்தான் பெரும் பிடியாக பிடிப்பான், நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. இன்னா முன்தகிமுன், இந்த இன்னா முன்தகிமுன் என்ற வார்த்தை ஃபிரௌனுடைய வரலாறை பேசும்போது அல்லாஹ் பேசுவான். யாருடைய வரலாறு? யாருடைய வரலாறு? இன்னா முன்தகிமுன், நான் பழித்திருப்பேன் தான். ஏன்னா ஃபிரௌன் சொன்ன வார்த்தை என்ன? ஆனால் ரப்புக்குமுல் அலா, நான் ரப்புன்னா, நீ ரப்படா, நான் சொன்ன எச்சரிக்கை செஞ்சுக்கிட்டே இருந்தேன், உனக்கு கேட்கல நீ. யௌம நப்திஷுல் பத்ஷத்துல் குப்ரா